வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு ரெசிபிங்க அது. ஸோ இது வந்து நம்ம அந்த ஆரஞ்சுலாம் இப்போ வர ஆரஞ்செல்லாம் பார்த்தாக்கா ஐயோ தோலியை வேஸ்ட் பண்ணுறோமே இதை வேஸ்ட் பண்ணுறோமேன்னு இருக்கும். ஸோ அதனால் ஒரு முழு ஆரஞ்சையே போட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அளவாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் கேக்குக்கெல்லாம் வந்து கிராம் கணக்கில் இருந்தாக்க தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். 65 கிராம் சிறுதானிய பொடி, 65 கிராம் மைதா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 100 கிராம் சுகர், 100 கிராம் ஆரஞ்சு, 50 கிராம் பைனாப்பிள், 100 ml மில்க், 35 ml ஆயில், டூட்டி ஃப்ரூட்டி, செரி பழம். ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொன்னேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த தொலியோடு நம்ம அந்த ஆரஞ்சு எடுத்துக்கிறோம். நான் ஜஸ்ட்டு வெயிட் எடுக்கிறதுக்காக நம்ம பண்ணோம். இப்போ நான் வந்து சொன்னது வந்து ஒரு 150 கிராமுக்கு 100 கிராம் ஆரஞ்சு அண்ட் 50 கிராம் பைனாப்பிள் எடுத்திருக்கோம். இதில் வந்து ஒன்லி விதையை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். இந்த தோலியோடையே நம்ம அரைக்க போகிறோம். யூ ஜஸ்ட் வாட்ச் எப்படி அழகாக ரொம்ப அருமையாக இந்த ரெசிபி வருது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது ஆரஞ்சு அண்ட் பைனாப்பிள் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது. ஸோ இதை இப்படி ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. ஓகே, இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதிலையே நீங்கள் மில்கை விட்டு அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணி இதிலையே எடுத்துக்கலாம். லைட்டாக திரியும், பட் நம்மளுக்கு அப்படி தான் அது வேணும். சுகர், அப்புறம் வந்து ஆயில், அப்புறம் இந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் வந்து இதை கொஞ்சம் எடுத்துக்கணும். நம்ம ஆரஞ்சு எமல்ஷன், பைனாப்பிள். ஸோ இது வந்து நேச்சுரலாக இருக்கிறதா கொஞ்சம் அப்படியே ஒரு மேக்கப் மாதிரி ஒரு பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது தான், வேறு ஒன்றும் இல்லை இதில். ஸோ அதனால் வந்து நத்திங் ராங் இன் இட். அண்ட் ரொம்ப ஹை குவாலிட்டி எசன்ஸ் எல்லாமே இப்போ மார்க்கெட்டில் வரனால ரொம்ப சும்மா ஒரு கொஞ்சோண்டு தானே ஆட் பண்ணுறோம். அதனால் வந்து இட்ஸ் ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஈஸியாக ஒரு நேச்சுரல் ஒரு ஹோல் ஃப்ரூட்டை வச்சு எப்படி ஒரு டீ கேக் பண்ணுறோம் அப்படின்னு, நாட் ஒன்லி எசன்ஸை போட்டு பைனாப்பிள் கேக் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ இதில் எல்லாருமே ஈஸியாக அதை செய்யலாம், வீட்டிலையே செஞ்சுக்கலாம். அதை நேச்சுரலாக எப்படி ஒரு ஹோல் ஃப்ரூட்டை வச்சு எப்படி ஒரு டீ கேக் பண்ணுறது அப்படின்ட்டுன்னு. இப்போ வந்து இந்த பேட்டருக்கு, இந்த மாவுக்கு, நம்ம ரெடி பண்ணுற மாவுக்கு வந்து தேவையானது வந்து ஒரு 6 inch டின் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரை மெஷர் பண்ணி கீழே போட்டு ஆயில் எல்லா பக்கமும் தடவி விட்டுருங்க. தடவிட்டு இந்த மாதிரி பேப்பரும் வச்சுட்டு அது மேலேயும் ஆயிலை தடவணும். ஸோ இந்த பேப்பர் அடியில் ஆயில் போட்டாக்கா இந்த பேப்பர் அப்படியே டக்குன்னு ஒட்டிக்கும் அது மேலே. பட் இந்த பேப்பர் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பேப்பர் மேலே ஆயிலை போடணும். ஸோ இந்த மாதிரி பேனை ரெடி பண்ணிக்கோங்க. லேசாக மைதாவை இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெடியான அந்த டீ கேக் மேலே வந்து ஒரு கார்னிஷிங் ஒன்று போடணும். அதுவும் வந்து இந்த நம்ம ஆரஞ்சு பழ தோலியை வந்து அது மேலே நல்லா கிரேட் பண்ணி எடுத்தால் ஜெஸ்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அந்த ஜெஸ்ட்டு சரிக்கு சரி அளவு சுகர் அண்ட் வாட்டர் போட்டு வாசனையாக ஒரு சுகர் சிரப் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு அதுதான் இதுக்கு ஃப்ராஸ்டிங் அண்ட் கார்னிஷிங் நம்ம ஊற்ற போகிறோம் அதுக்கு. ஓகே, சாம மாவு, சிறுதானிய மாவு,
ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு சலிக்கிற எக்யூப்மெண்ட். சாதாரண இது மைதா, அப்புறம் சிறுதானிய மாவு. ஓகே, ஸோ இதில் வந்து இன்னொன்று நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க வந்து இந்த இது இருக்குது இல்லையா, இந்த ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரூட்ஸ் மேலேயும் லேசாக நீங்கள் கோட்டிங் ஒன்று கொடுத்துருங்க. ஓகே, அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சொன்ன அளவில் எடுத்துருக்கோம், அதையும் போட்டுட்டு ஓகே இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதில் இதில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஏன் நான் வந்து இந்த மைதா கோட்டிங் கொடுத்தா தான் வந்து இந்த ஃப்ரூட் வந்து உள்ளே சிங்க் ஆகாமல் கொஞ்சம் அப்படியே நிற்கும் உங்களுக்கு. இதெல்லாம் டெக்கரேஷன் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த டூட்டி ஃப்ரூட்டி உள்ளே போட்டுட்டு பேலன்ஸை டாப்பிங்க்கு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்ச ஒரு பேனில் நீங்கள் இதை ஆட் பண்ணிடுங்க. இப்போது இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கிற பபிள்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வெளியில் வந்துக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டியை மேலே இதில் டெக்கரேட் பண்ணிடுங்க. இதை வந்து இப்போ நம்ம ஓவனில் வச்சு எடுக்கணும். 180 டிகிரி ஒரு 30 மினிட்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஃபினிஷிங் எப்படி பார்க்கணுன்னா, ஒரு வுடன் ஸ்டிக்கு இல்லைனா ஏதோ ஒரு சும்மா ஒரு ஃபோர்க்கு ஏதாவது ஒன்று நம்ம வந்து உள்ளே செலுத்தி பார்க்கும்போது அது க்ளீனாக வரணும். ஸோ அதுதான் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ். ஸோ இதை வந்து எடுத்து நீங்கள் ஓவனில் வைக்கிறதா இருந்தால் 180 டிகிரி, இல்லை இட்லி பானையில் வைக்கிறதா இருந்தால் நல்லா ஒரு ஹாட்டாக கீழே உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வச்சுட்டு இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கழிச்சு வந்து நீங்கள் எடுத்துடலாம் அதை. ஸோ இது பார்த்திங்கனாக்க இது இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக இது பேக் ஆகிருக்கு. ஸோ இதை பேக் ஆனதுக்கான நான் சொன்னது வந்து என்னென்னாக்கா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபோர்க் இல்லை குச்சி வந்து இப்படி நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது இது வந்து இந்த மாதிரி இப்படி க்ளீனாக வரணும் அது. ஸோ அதுதான். அண்ட் ஆல்சோ இது பார்த்திங்கன்னா ஓரங்கள்லாம் நல்லா விட்டுருக்கு. ஸோ இதை எப்படி டிமோல்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த பேப்பர் வந்து இதிலே ஒட்டிருச்சுது. இப்போது இது மேலே நீங்கள் இந்த ரொம்ப டேஸ்டியான இந்த ஆரஞ்சு சிரப்பை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து இப்போ நீங்கள் 10 கிராம் சுகர் எடுத்திங்கன்னா 10 கிராம் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இந்த ஆரஞ்சு தொலியை துருவி இதில் போட்டு அப்படியே லைட்டாக கொதிக்க வச்சா போதும். அது ரொம்ப ஈஸி மெத்தட் தான் அது. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேக் ரெடிங்க. இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்லா இருக்குது இல்லையா? அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அது. ஸோ அதனால் டெஃபினெட்லி டூ ட்ரை திஸ் அண்ட் சி. உங்களுக்கு அந்த முழு ஃப்ரூட்டையும் வேஸ்ட் ஆகாமல் அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. அண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே கோதுமை ஃபுல்லாக ஒன்றா கோதுமையில் பண்ணலாம், இல்லைனாக்கா சிறுதானியத்துலேயே ஃபுல்லாக பண்ணிங்கன்னா தண்ணி அளவுகள் மட்டும், தண்ணினா இப்போ நம்ம லிக்விட் அளவுகள் எடுத்தது மட்டும் கொஞ்சம் மாறும். அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து போட்டுக்கோங்க. இதில் ஒரு எக் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் நியூட்ரிஷன் ப்ரொஃபைலோட உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
இன்னைக்கு டிப் ஆஃப் த டேல பார்த்தோம்னாக்க வந்து நம்ம நிறைய சொல்கிறோம் சாக்லேட் சாப்பிடுங்க 70% அபவ் கொக்கோ பட்டர் இருந்தாக்க சாக்லேட் சாப்பிடுங்கன்னு. பட் ஆனால் ஒன்று நம்ம என்ன உணரணும்னா 70% கொக்கோ பட்டர் இருந்ததுன்னா அது ஸ்வீட்டாக இருக்காது, கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும், அது பிட்டராக இருக்கும். ஸோ அதனால வந்து அது வந்து நம்மளால வந்து அதை சாப்பிட முடியாது. மார்க்கெட்டில் கிடைக்கிற சாக்லேட் மாதிரி நம்ம இது அந்த அளவுக்கு சாப்பிட முடியாதது. ஓகே, ஸோ ஹேவிங் செட் ஸோ இப்போ வந்து அதுக்கு நம்ம சாப்பிட்டாக்க டயட்டுக்கும் நியூட்ரிஷனுக்கும் சாப்பிட்டா 70% கொக்கோ பட்டர் இருக்கக்கூடிய சாக்லேட்டை தான் நம்ம சாப்பிடணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன நம்மளை நாமே அசிஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வந்து கொஞ்சம் அதோட வந்து கேஷ்யூ நட் இல்லைன்னா ஆமண்ட் அப்புறம் வந்து கிஸ்மிஸ் இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கக்கூடிய ப்ரூன்ஸ் இந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸையும் சேர்த்து இந்த சாக்லேட்டோட இந்த பிட்டர் ஸ்வீட் சாக்லேட் இருக்கு இல்லையா 70% அண்ட் அபவ் சாக்லேட்டு அதோட சேர்ந்து நம்ம அதை சாப்பிட்டாக்க இன்னும் கொஞ்சம் பேலட்டபிலிட்டி பெட்டராக இருக்கும். நம்மளால் அந்த பிட்டர் ஸ்வீட் சாக்லேட்டை சாப்பிட முடியும், பேலட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டிப்பை யூஸ் பண்ணி யூ ஷுட் ட்ரை டு ஈட் மோர் ஆஃப் 70% chocolate. So I'm sure you have really enjoyed this episode. We'll meet you again tomorrow with yet another ரொம்ப டிஃப்ரெண்ட்டான recipe. Till then, bye, see you, take care.